தென்மதுரை தீமையில மீனாட்சி கோவிலில தென்மதுரை சீமையிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா சொல்லியம்மா சொல்லாம வைக்கம்மா மீனாட்சி கோவிலிலே பண்ணி கொள்ளும் சொல்லாம வணக்கம் அம்மா. நல்லா இருக்கு. நன்றி நன்றி அண்ணா. இவங்க யாருமா? அண்ணா புதுசா வேலைக்கு சேர்ந்து புதுசா இவள அப்பா வச்சிருக்காரு. எதுக்கு? வேலைக்கு. பரவாயில்ல, எவ்வளவு பெரிய வார்த்தை பாரு. உங்க அப்பா வச்சிருக்காராம். சொல்லக்கூடாது. வேலைக்கு வச்சிருக்காரு. வேலை பார்க்கத்தான் வச்சிருக்காரு. அதனால ஒண்ணு தப்பு இல்ல. இருக்கட்டும். அதனால சரி வச்சிருக்காரு தானே சொன்னா. அப்படி எப்படிங்க? அவரை நான் வச்சிருக்கேன், என்ன எவ்வளவு வச்சிருக்கா? சரி மாத்தி மாத்தி பழகிக்கலாம். அதுல என்ன இருக்கு? அவரு சரி ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகுன்பாங்கல்ல. போங்கம்மா. மொத்தமா கொட்டி கிடக்கு. உங்க அழகின் ரகசியம் நீங்க கற்பழகிமா? கிளியப்பட்ட கற்பழகி. கருப்பா இருந்தாலும் அழகி. ஆமா. சிவப்பு. சிவப்பு என்னமா அழகு? நீங்க தான் அழகு. சரி உங்க பேர் என்ன? ஐயோ ஐயோ மறந்து வைட்டாளே. இவ்வளவு நாள் ஒத்தரோசா ஞாபகப்படுத்து. பேரே வைக்காம வளர்த்துருக்காங்களே. பேரே வைக்கலையா? ஆமாம்மா. அப்ப எப்படி நாங்களாம் கூப்பிடுறது? எல்லாரும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க கூப்பிடலாம். நான் ஒத்தரோசான்னு வச்சிருக்கேன். அப்படியே கூப்பிடுங்க. இருக்கிறது ஒண்ணுதானே. ரொம்ப எடுப்பு துடுப்பா இருக்கியே. என்ன துண்ற? என்ன துண்ற? சாப்பிடுறதே இல்லம்மா. ஏன்? பசியே எடுக்க மாட்டேங்குது. வர ஏன் பசிக்க மாட்டேங்குது? பசிக்குது, சாப்பிட முடியல. அப்ப யாரையும் விரும்புறியா? காலையில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி முள்ளி சாப்பிட்டாலுமே, தள்ளி தள்ளி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு சாப்பிட்டாலுமே நீ திங்காம போ. ஒரு 20 இட்லி, ஒரு 40 தோசை. ஆத்தாடி இது சாப்பிட முடியல. பாவலால பாவல சாப்பிட முடியல. அதுக்கு மேல செமிக்கிறதுக்காக கொஞ்சோண்டா ஒரு 2 லிட்டர் காப்பி, அவ்வளவுதான். ஐயோ கொஞ்சோண்டா. மதியம்லாம் சும்மா சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு ஒரு 2 படி அரிசி. 2 படி அரிசி போதுண்டி. அந்த இரவுல எதுவும் சாப்பிடியா இல்லையா? ஐயோ நைட்ல வெறும் படுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு 20 சப்பாத்தி.
ஆத்தாடி ஒரு போதும் போதும் ஒரு 25 சும்மா செவ்வாய் 20 சப்பாத்தி இப்படி மோந்து பத்திரம் தூக்கி போட்டுறது. அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியல. சரி நான் எதுக்கு கேட்டேன் தெரியுமா? ஏம்மா? அப்படி எடுப்பு துடுப்பா இவ்வளவு சாப்பிடுறீல, நைட்டுக்கு எதுவும் பால் குடிக்கிறியா? பால் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன். பால் குடுக்குறியா? கொடுப்பேன், குடிக்க மாட்டேன். யாருக்காவது கொண்டு போய் கொடுப்பாப்ல இருக்கு. பால் பழம் எதுவும் சாப்பிட்டுட்டு படுக்கிறியான்னு கேக்குறேன். பழம் வேணா சாப்பிடுவேன், பால் சாப்பிடும் நம்ம. நீ ஏதோ ஒண்ணு பேசுற, என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஏம்மா? சரி ஏன் கேக்குறது தெரியுமா? ஏம்மா? கட்டழகு மேனி, ஆஹா உன்னுடைய அந்த கொண்டை அழகு, உன்னுடைய அந்த பூ அழகு, உன்னுடைய அந்த பொட்டு அழகு, அந்த கழுத்து அழகு, இந்த புடவை கட்ட அழகு, அச்சச்சோ இத்தனையும் பார்க்க பார்க்க எனக்கே பொறாமை. ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகுன்பாங்கல்ல, அது உன்கிட்ட கொட்டி கொட்டி கிடக்குடி ராசாத்தி. எட்டி வெட்டி எடுக்கலாம்னு பார்த்தா முடியலையே. வெட்டி எடுத்தாலும் 6 மாசம் ஆகுது ராசாத்தி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நம்மள எங்க பிறந்த தெரியுமா? எங்க? எங்க அப்பா காட்டுல போய் கண்டுகிறதுமா காவல் பண்ண சொல்லியிருக்கிறார். ஆண்கள் அனைவரும் காடு வெட்டி முள்பறிக்க கருத்து சந்திரங்களை விதைத்து காவலுக்கு வள்ளியாகிய இணை இடத்திற்கு தலைவி என்ற பொறுப்பை கொடுத்து எனக்கு துணையாக அண்ணன்மார்கள் தோழிமார்கள் வருவதாக என்னுடைய தந்தையார் சொன்னார். இங்கே வந்து பார்த்தால் அழகான தோழிமார்கள், என்ன ஒரு அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி கொட்டி கிடக்கிற அழகுடி. இதெல்லாம் வர்ணிக்கணும்னா வார்த்தைகளே கிடையாது. அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தமே. தாங்களுக்கு உங்களுக்கு ஐயோ உனக்கு மாதிரி எனக்கு இல்லையேன்னு நான் வேதனைப்படுறேன். உனக்கு மாதிரி எனக்கு இருந்திருந்தா என்ன வேணும் உனக்கு? நேரம் காரைக்குடியில் 1000 ஜன்னல் விட்டு விலக்கி பேசியிருந்திருப்பேன். உனக்கு பிழைக்க தெரியலையடி. இருந்து ஒண்ணும் பண்ண முடியும். உனக்கு பிழைக்க தெரியல, அதுதான் உனக்கு பிழைக்க தெரியலன்னு சொல்ல வர. தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி திர்ற. 1000 ஜன்னல் வீட்டை வாங்குறியே, என்ன காரணத்துக்கு 1000 ஜன்னலை வாங்குற? 1000 ஜன்னல் திறந்து விட்டோம்னா 1000 பையன் ஒரே நேரத்தில் வருங்க. சரி உன்னை பார்க்கையில எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. என்னம்மா? இந்த இரவு நேரத்துல இந்த நீ யாரையும் விரும்புறியா? என்ன விரும்புறியான்னு கேட்டா சிரிக்கிற? நான் வெக்கம் அவளுக்கு. அப்ப யாரையோ விரும்புறா. யாருமா? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா இந்த ஜாமமான நேரத்துல உன் மாமா உன் பக்கத்துல மண்ணில் படுத்து பெறல முடியல. எனக்கு ஜாமமாகி போச்சு ஏ மாமு மாமு வாசக்கதவே மெல்லமா தாழ் போடி அடியே ஜாதி மல்லியே கொஞ்சமா அள்ளி தூவு விளக்கை சிறுசாக்கு அதனி பெருசாக்கு. சூப்பர். வெளிச்சம் நமக்கு எதுக்கு? ஜாமமாகி போச்சு ஆமோ மாமோ, ஜாமமாகி போச்சு ஆமோ மாமோ, வாசக்கதவே மெல்லமா தாழ் போடி ஜாதி மல்லியே கொஞ்சமா அள்ளி தூவு விளக்கை சிறுசாக்கு வெளிச்சம் நமக்கு எதுக்கு? ஜாமமாகி போச்சு ஏ மானே மானே ஜாமதானி ஏ ஆசமஜா. காம்பிருக்கும் காம்புலும் இருந்தா இருந்தா வாயே ஏய் இந்தாடி லூசு கழுத. இங்க வா. உள்ள எல்லாம் வெள்ளை வெள்ளை தெரியுது. என்னடி என்னடி இப்படி பண்ற? அடக்கடக்க பாரு, இதெல்லாம் இப்ப ஏறாத. வேற எதுவும் கிடைக்கும்? பாத்தி கட்டி நாத்தி நட்டா வீடு வரும் முட்டை புள்ள கட்டாந்தர மட்டாவும் வெட்ட விதி பொட்ட மெத்தையிட்டா தப்பாவும் பொண்டாட்டி நீதாண்டி ஒன்றும் வாங்கிட்டு கம்மங்கள் அம்மகிட்டு முக்கிரி நீ பாரு. ஜாமமாகி போச்சு மாமா.
போச்சு என் மாமா மாமா ராமதாய வேணும் என் ஆசை மச்சான் வெள்ளமா தாழ்போனே ஜாதி பண்ணி அழித்தூவே விளக்கு சாத்தி ராமமாகி போச்சு என் ஆண்டி மாறி சரி போனா போகடி போங்க என் ஆசை மச்சான் டேய் என்ன நீர் கடுப்பா உனக்கு என்னடி அம்மா எனக்கு மூடாயிருச்சு. என்ன நான் வீட்டுக்கு என்னமோ போய் பண்ணுவேன் இன்னைக்கு மண்ணுங்க ஒண்ணும் பண்ணல சரி இருக்கட்டும் அதனால பறவையினங்கள் கூட்டம் கூட்டமாக வந்து விட்டோம் ஆமாம்மா. ஒரே விரட்டாக விரட்ட வேண்டும் ஆளோலோ ஆளோலோ ஆளோலம் சோ ஆளோலோ ஆளோலோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஏய் கீழ பாரு கீழ பாரு என்னடி பண்ற அட கீழ பாரு என்னது இது இங்க கீழ பாரு எங்கடி பாக்குற எங்கடி உனக்கு தெரியலையா நடுவுல பாரு. ஒருத்தா கீழ பாரு எனக்கு நானேவா பார்க்க? ஏய் வேற வழி இல்ல நீயே பாத்துக்க என்னடி இது கன்றாயித்தனமே என்னடி இந்த பார்வை பாக்குற உனக்கே தெரியல எவ்வளவு நேரம் கழிச்சு சரி. என்னடி ஏய். மூட வேண்டிய இலக்கல மூடாம எதடி மூடுற முகத்தை தான் மூடணும். ஏன் எப்படி எதுக்கு நாளைக்கு பார்க்கறவன் என்ன சொல்லுவா? என்ன சொல்றாங்க என் மூஞ்சில முடிக்காது அப்படித்தான் சொல்லுவாங்க. பா யாராவது என் இதுல முடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப அடலாம் கண்டுபிடிக்கிறது மூஞ்சி தானோ முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாது. ஏய் எல்லாம் ஒரே இதெல்லாம் எங்க இருந்து யோசிக்குவ பாத்ரூம்ல. ஐயோ பறவையெல்லாம் வந்துருச்சு ஆமா. இதெல்லாம் விரட்டணும்னு நினைச்சா போக மாட்டேங்குது போகாது. ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காவலை ஆகட்டும்மா. பார்க்க அடிய ஹரிதரணி அம்மா ஹரிணி அம்மா என்னாச்சு ஏய் என்ன என்னடி கண்ணடிச்சு கூப்பிட்டா நீ பொம்பளை தானே இருந்தாலும் எனக்கு சில நேரத்துல அந்த மாதிரி தோணும். ஐயே அவளா நீ இங்க வாமா நம்ம எல்லாம் காட்டுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல முனிவர்கள் அந்த மலை மேல முனிவர்கள் தவறு செய்யறதாக எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு இந்த முனிவர்கள் நம்மளுடைய ஆளோட சோவின்ற சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாமா அப்படி யாரேனும் வருகை தந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு அம்மா என் வளர்த்திக்கு அதுதாண்டி எட்டுது நீ ஏன் வளர்த்திக்காவது குமிய கூடாதா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை பார்க்கணும் சரியா ஆகட்டும்மா. ஏய் என்னை மாதிரி யாரும் கண்ணடிச்சு கூப்பிடுறாங்கன்னு போயிடாத போக மாட்டேன். உனக்கு தான் ஆபத்து சரிங்கம்மா. ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்க்கலாமா ஆமே. ஆளோளம் சோ